காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற என்கிற வார்த்தையின் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 50ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் இப்போது வாசிப்போம். இதோ இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான் என்று சொல்லி நாம் தொடர்ந்து படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, இடும்புள்ளவனே என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். தேவ மனிதனாகிய எரேமியா இடும்பு செய்கிற இடும்புள்ளவனை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மக்களுக்கு விரோதமா, சபைகளுக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமாய் இடும்பு செய்கிறவர்கள், ஒடுக்குகிறவர்கள், நெருக்குகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்படி இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தேசத்திலே, அடிமை திலே எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அதே போல இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். தேவ மக்களுக்கு விரோதமா, சபைகளுக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா ஸ்தோத்திரம் இடும்பு செய்கிறவங்க எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. சட்டத்தினாலும் மற்ற காரியங்களினாலும் இடும்பு செய்கிறவர்கள், இடும்புள்ளவர்கள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இடும்பு என்றால் அடங்காத பெருமை அல்லது கொடுங்கோன்மை, பிறரை ஒடுக்குதல். என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை, என்னை எதிர்த்து செயல்பட யாரும் இல்லை, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், எப்படி வேண்டுமானாலும் அழிப்பேன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல, கேள்வி கேட்பதற்கு ஆள் என்கிற தைரியத்துல தேவ ஜனத்திற்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு காரியம். மகா அகந்தை உள்ளவன், மகா அகந்தை பிடித்தவன் அல்லது ஆணவம் கொண்டவன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அதற்கு பொருந்தும். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லி மிகவும் ஒடுக்குகிற ஒரு மனுஷன், ஒடுக்குகிற ஒரு காரியம். அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவ மக்களுக்கு இடும்பு செய்கிறவங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சபைகளுக்கு இடும்பு செய்கிறவர்கள், ஊழியங்களுக்கு இடும்பு செய்கிறவர்கள், இடுக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களை ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ வருகிறேன், உனக்கு விரோதமாக வருகிறேன், உன்னை விசாரிக்கும் காலம் வந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவ மக்களுடைய கண்ணீர், அநேக தேவ மனிதர்களுடைய கண்ணீர், இத்தனை தீங்கு செய்கிறார்கள், இத்தனை பேர் எங்களுக்கு விரோதமா செயல்படுகிறார்கள், இவ்வளவு இடும்பு, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு ஒடுக்குகிறார்களே, ஆண்டவர் ஏன் இன்னும் யுத்தம் செய்யவில்லை, ஆண்டவர் இன்னும் ஏன் விசாரிக்கவில்லை என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், விசாரிக்கிற காலம் வந்திருக்கிறது. இடும்பு செய்கிறவர்களை விசாரிக்கிற காலம் வந்திருக்கிறது. தேவ மக்களை ஒடுக்குகிறவனை விசாரிக்கிற காலம் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த இடும்பு செய்கிறவர்களுக்கு, தேவ மக்களுக்கு விரோதமா, தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், சபைகளுக்கு விரோதமா ஒருவன் இடும்பு செய்கிற பொழுது அல்லது தீங்கு செய்யும் பொழுது அல்லது நெருக்கும் பொழுது, ஒடுக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் அல்லது ஒரு தண்டனை என்னவென்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அதாவது 50ஆம் அதிகாரம், எரேமியா 50ஆம் அதிகாரம் 32 சொல்லுகிறது, இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, தேவ மக்களை மிகவும் ஒடுக்கிற ஒருவன், தேவ ஜனத்தை மிகவும் ஒடுக்கிற ஒருவன் ஒரு நாள் வரும், அவன் இடறி விழுவான், அவன் இடறி விழுவான், எடுத்து நிறுத்துவார் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில், நீங்கள் வாழ்கிற கிராமத்தில் அல்லது நீங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டுகிற இடத்துல ஒருவேளை மற்றவர்கள் மூலமா நீங்கள் மிகவும் நெருக்கப்படலாம் அல்லது ஒடுக்கப்படலாம். ஸ்தோத்திரம். எந்த தீமையும் செய்யாமலும் இருந்தும், எந்த பாவங்கள் செய்யாமல் இருந்தும் மிகவும் உங்களை நெருக்குகிறார்களா, ஒடுக்குகிறார்களா, உங்களுக்கு இடும்பு செய்து கொண்டு இருக்கிறார்களா? ஸ்தோத்திரம். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் வரும், உங்களுக்கு இடும்பு செய்கிறவன் இடரை விழுகிற ஒரு காலம் வரும். எழுந்து நிற்க முடியாதபடி,
எழுந்து நிற்க முடியாதபடி, நிமிர்ந்து நிற்க முடியாதபடி இடறி விழுகிற காலம் வரும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இடும்பு செய்கிறவர்கள் இடறி விழுவான் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனிய தேசத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைய இடும்பு செய்தார்கள், நெருக்கடிகள் கொடுத்தார்கள், ரொம்ப அவர்களை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு ராத்திரியில ஸ்தோத்திர பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். மகா பாபிலோன் வீழ்த்தப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்பான தேவஜனமே, இடும்பு செய்கிறவனுக்கு விரோதமா கர்த்தர் வருகிறார். அவனை விசாரிக்கிற காலங்கள் வருகிறது. அப்படி கர்த்தர் விசாரிக்கிற காலங்கள் வரும் பொழுது தேவ ராஜ்யத்திற்கும் தேவ மக்களுக்கும் தேவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் இடும்பு செய்கிறவர்களை தேவன் விசாரிக்கிற காலம் வருகிறது. அவர்கள் இடறுவார்கள், அவர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதத்திற்கு வருவோம். ஆண்டவர் நம் உதவி செய்வாராக. 31வது சங்கீதம் அதனுடைய 23வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவஜனமே, இரண்டாவதாக இடும்பு செய்கிறவனுக்கு, இடும்புள்ளவனுக்கு கர்த்தர் பூரணமாய் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனத்திற்கு விரோதமாய், தேவ மக்களுக்கு விரோதமாய், தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாய் ஒருவன் தொடர்ந்து இடையூறு செய்வானானால், தொடர்ந்து ஒருவன் இடும்பு செய்வானானால் அவனுக்கு பூரணமாய் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை 430 ஆண்டுகளாக பார்வோன் என்பவன் மிகவும் ஒடுக்கிக் கொண்டே இருந்தான், மிகவும் இடும்பு செய்து கொண்டே இருந்தான். ஜனங்கள் கூக்குரல் விட்டார்கள், ஆலோட்டிகளை நிமித்தமாக கதறினார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். எந்த அளவுக்கு இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டார்களோ, அந்த அளவுக்கு தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். செங்கடலுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் ஜனங்களை வந்து கொண்டு வந்து நிறுத்தின பொழுது அந்த ஜனங்களை செங்கடலை கடக்க பண்ணினார். ஆனா பார்வோனையும் அவன் ரதங்களையும் அவனுடைய குதிரை வீரர்கள் அனைவரையும் தேவன் செங்கடலிலே மூழ்கடித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஸ்தோத்திரம். 10வது வாதை தேவன் அனுப்பின பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகள் மறைத்த பொழுது சாவில்லாத வீடே இல்லை. அந்த அளவுக்கு பூரணமாய் தேவன் பதிலளித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அந்த அன்பான தேவஜனமே, உங்கள் கண்ணீர் வீண் போகாது, உங்கள் பெருமூச்சு வீண் போகாது, உங்கள் மன்றாட்டுகள் வீண் போகாது. இடும்பு செய்கிறவனுக்கு தேவன் பூரணமாய் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரம். அந்த நேபுகாத் நேச்சருடைய பேரனாய் இருக்கக்கூடிய பெல்சசர் என்கிற அந்த மனுஷன் தேவாலயத்தின் பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்து, ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு வந்து மதுபானம் அருந்துவதற்காக அவன் பயன்படுத்தின பொழுது ஆண்டவர் அந்த நிமிஷமே ஒரு சுவற்றிலே எழுதினார், மேனு தெக்கேல் உபாரசீன் என்று எழுதி முடித்தார். உன்னுடைய ராஜ்யம் வரும் என்றோடு முடிவுக்கு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். இடும்பு செய்கிறவனுக்கு அவர் முடிவு உண்டாக்குகிற தேவனாய், பூரணமாய் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் இப்போது வாசிப்போம். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இடும்பு செய்கிறவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் என்று வேதத்துல நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் தேவனுடைய காரியங்களை, இந்த இடும்பு செய்கிறவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? நமக்கு தீங்கு செய்யும் பொழுது, நமக்கு தீங்கு செய்யறவங்க, நமக்கு விரோதமா செயல்படுறவங்க, நம்மை ஒடுக்கிறவங்களுடைய இந்த இடும்பு செய்களுடைய கேரக்டர் சுபாவம் எப்படி இருக்கும்னா பரியாசம் பண்ணுவாங்க. நம்முடைய ஜபத்தை பரியாசம் பண்ணுவாங்க, வேத வாசிப்பை பரியாசம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு செல்லுகிறத பரியாசம் பண்ணுவாங்க, நம்ம கண்ணீர் சிந்துகிறத பரியாசம் பண்ணுவாங்க, ஆண்டவரை பரியாசம் பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் ஜபம், எப்ப பார்த்தாலும் வேத வாசிப்பு, எப்ப பார்த்தாலும் இந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி நம்மை பரியாசம் பண்ணுவார்கள். நம்முடைய உணர்வுகளை மதிக்காமல் பரியாசம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஆனா அவர்களுக்கு பைபிள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அங்க பைபிள் சொல்லுகிற காரியம் அகந்தியான சினத்தோடு நடக்கிறான் என்று வேதத்துல படிக்கிறோம்.
அகந்தையுள்ளவன் என்று வேதத்தில் படிக்கிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 21 வாசிக்கும் பொழுது, அங்கேயும் வேதம் 19ஆம் அதிகாரம் 21 படிக்கும் பொழுது, பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் முதுகுகளுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளை பரியாசம் பண்ணுகிற, தேவ மக்களை பரியாசம் பண்ணுகிற, தேவ ராஜ்யத்தை பரியாசம் பண்ணுகிற, தேவனுடைய சபைகளை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு தண்டனைகள் ஆயத்தமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப இடும்பு செய்கிறவர்களை இடும்பு செய்கிறவங்களுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இடும்பு செய்கிறவர்கள் இடறுவார்கள், இடும்பு செய்கிறவர்களுமே பரியாசம் பண்ணுவார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தண்டனைகளும் ஸ்தோத்திரம் சில பனிஷ்மெண்ட்டுகளும் காத்திருக்கிறது. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உதவி செய்வராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. இடும்பு செய்கிறவனே, இதோ கர்த்தர் உனக்கு விரோதமாய் வருகிறார், உன்னை விசாரிக்கிற காலம் வந்திருக்கிறதே என்கிற வார்த்தை கேட்பு. இந்த பிள்ளைகள் யார் நிமித்தமா நெருக்கப்படுகிறார்களோ, யார் நிமித்தம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யார் இவர்களுக்கு மிகவும் இடும்பு செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களோடு தேவன் யுத்தம் பண்ணுவீராக, அவர்களோடு தேவன் வழக்காடுவீராக, அவர்களுக்காக தேவன் நீதியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, இடும்பு செய்கிறவர்கள் இடறுவார்கள் என்று படிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி இந்த சபை, இந்த ஊழியம், இந்த தேவ மனுஷன், இந்த தேவ மனுஷி, இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்பி நிற்க முடியாதபடி அவர்கள் இடறி விழுவார்களாக. ஸ்தோத்திரம். இடறி விழுவார்களாக. இரண்டாவதாக, பூரணமாய் பதிலளிக்கிற தேவன், நீர் பூரணமாய் பதிலளிப்பீராக. ஜெபங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் பெருமூச்சுகளுக்கும் தேவன் பதில் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கும், ஆவிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலே விடுதலை ஆக்கும். காயம் கட்டுவீராக, ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் வருத்தங்களுக்கெல்லாம் தேவனே நீர் விலைக்கை பாதுகாக்கும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதிங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பயணங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். திட்டங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.